sweethearts, welcome to Kim JK and Janvi. I am here Q. Sweethearts, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதாவது இந்த சேனலில் மொத்தம் 2 ஆத்தர்ஸ், ஒன்றுன்னா இன்னொன்று பப்ளி. ஸோ பப்ளி அவங்க கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால அவங்க ஸ்டோரிஸ் போடுறது கிடையாது. கூடிய சீக்கிரம் அவங்களோட ஸ்டோரிஸும் வர ஆரம்பிச்சிரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நோ ரெக்வஸ்டட் ஸ்டோரி. இது 2 விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போகலாம். இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க. உங்கள் பசங்க ரொம்ப உட்காந்து ராவடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னா எனக்கும் புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட தான் சொல்லுவேன், அட்டம் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. வாங்கங்க. சரிம்மா இரு, நான் வரேன். ஒன்றும் இது பண்ணாத. அவங்க ஏதாச்சும் காலேஜ் தானே போயிட்டு வந்தாங்க. அதுக்கு வந்தோடனே என்ன தெரியலங்க. வந்ததுலேருந்து அப்பா கிட்ட பேசணும்னு உட்காந்து 2 பேரும் 2 மூலையில் உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிம்மா நீ படத்தப்படாத, நான் வரேன், என்னன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் காலை கட் பண்ணிவிட்டு ஸோ கிளம்புறாங்க. ஸோ இப்போ அந்த பர்சன் வீட்டுக்கு வந்தால் 2 பர்சன் இந்த பக்கம் ஒரே சோஃபாவில் உட்காந்து, ஒருத்தர் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி, இன்னொருத்தர் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. வந்துட்டு, டேய் மகன்களா, என்னடா ஆச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும்? உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி புலம்புற அளவுக்கு என்னடா பண்ணி வச்சிங்க? எப்பயுமே அவங்க அம்மாக்காரி ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொன்னதே கிடையாது. புதுசாக உங்கள் அம்மாக்காரி ஃபோன் பண்ணி 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு என்னடா பிரச்சனை? அப்படி என்னடா நடந்துச்சு? நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களா? என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே உள்ளே வர, தகப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுடா டயாங், என்ன விஷயம்? தகப்பா நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு ஜிமினா, உனக்கு என்ன விஷயம்? தகப்பா எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். என்ன புரியல, என்ன சொல்கிறீங்க? இல்லை தகப்பா, எங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்றேன். டேய் என்ன விளையாடிட்டுருக்கீங்களா? இப்போ தான்டா நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. இப்போ எதுக்குடா உங்களுக்கு கல்யாணம்? தகப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும். டே டயாங், என்ன டயாங் விளையாடிட்டுருக்கியா? ஜிமினா நீயும் கூட சேர்ந்து விளையாடிட்டுருக்கீங்களா? நான் ரொம்ப செல்லம் கொடுக்குறதுக்காக இப்போல்லாம் பேசக்கூடாது சரியா? டாடா இல்லை டாடா, எனக்கு கல்யாணம் பண்ணணும். அது நான் சொல்கிற பர்சனை தான் கல்யாணம் பண்ணணும். ஐயோ என் பொறுமையை ரொம்ப சுதிக்கிறாங்களே. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்போ இப்படி கேட்டுட்ருக்கீங்க. டேடா அதெல்லாம் எனக்கு தெரியாது டேடா. எனக்கு நான் சொல்கிற பர்சனை எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற. ஐயோ ஆண்டவா, இங்கே பாருங்கள், ஒன்றும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வயசு இருக்குடா. இப்போ தான் காலேஜ் 3rd இயர் படிக்கிறீங்க. ஒன்றும் நீங்கள் வேலைக்கு போகணும், கொஞ்சம் இதாகும், அப்புறமா கல்யாணம் இல்லை டேடா, எனக்கு கல்யாணம் பண்ணணும் டேடா. அது நான் சொல்கிற பர்சனை தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லையா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்படி என்னடா முடிவு எடுத்திருக்கீங்க? அதுவா இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பர்சன்ஸும் ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு கையில் 2 ட்ரெஸ் மாதிரி எடுத்துகிட்டு டேபிள் மேலே வைக்கிறாங்க. வந்துட்டு, இங்கே பாரு டேடி, இங்கே பாரு, நீ மட்டும் மேரேஜுக்கு ஒத்துக்கலைன்னு வையேன், ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் சப்போஸ் நீ ஒத்துக்கிட்டேன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுவேன். அப்படி இல்லையா நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஊரை விட்டு வெளில போயிடுவேன், வீட்டை விட்டு வெளில போயிடுவேன். ஐயோ ஆண்டவா, இவங்களுக்கு வச்சுக்கிட்டு என்னால் முடியல. டேய் இப்போ என்ன நடந்துச்சுன்னு காவி ட்ரெஸ்ஸையும் நல்ல ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு சன்னியாசியாக போகிறீங்களா 2 பேரும்? என்ன நினச்சிட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி முடிவெல்லாம் யாரை கேட்டு எடுத்துகிட்ருக்கீங்க? என்ன வேணும்? சரி இப்போ என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்? ஓகே நான் பண்ணுறேன். யாரை நீ கல்யாணம் பண்ணும்? அதுவா, எனக்கு ஜியான் ஜங்குக்கை கல்யாணம் பண்ணணும். என்ன சொன்ன? ஜியான் ஜங்குக்? அப்போ உனக்கு அதப்பா எனக்கு மின்யூங்கிய கல்யாணம் பண்ணணுப்பா. டேய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க?
என்ன என் வேலைக்கு ஒலை வைக்கிறேன்னு முடிவு பண்ணி சுற்றிட்டு இருக்கீங்களா? அப்பப்பப்பா அப்படிலாம் பேசாதப்பா. எனக்கு உன் பாஸை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நானும் ஜஸ்ட் அது அட்ராக்ஷன் தான் நினச்சேன். பட் ஆனால் இல்லைப்பா, ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. போய் பேசி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா ப்ளீஸ்ப்பா. டேய் கொன்றுவேன் உங்கள் 2 பேத்தையும். எனக்கு இப்படி ஒரு பிள்ளைங்களே பிறக்கலன்னு வேணா நான் எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. ஏன்டா போய் போய் என் பாஸை கல்யாணம் பண்ணி தரதுக்கு என்கிட்ட கேட்குற? ஆ அதுவும் இல்லைன்னா நான் சன்னியாசி. டேய் போங்கடா, நீங்கள் சன்னியாசியாகவே போங்கடா. சத்தியமாக சொல்கிறேன். அப்போது என்னாலலாம் அவங்கக்கிட்டலாம் கேட்க முடியாது, பேச முடியாது. போங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் சன்னியாசியாகவே போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல, அவங்க அம்மா எங்க பசங்கங்க, அவங்களே சின்ன பசங்கங்க. டேய் வேணாண்டி வேணாம், என்னை எரிச்சலை கலப்பாத. அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்கன்னு பார்த்தியா? என் பாஸடி, என் கம்பெனியோட சிஓஸை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவங்க ஓகே, அவங்க ஏஜ் வேணால் இவங்களோட ஒரு 4 வயசு 3 வயசு பெரியவங்களா இருக்காங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நான் சாதாரணமாக அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயிடி. எப்படி என் பசங்களை அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாங்களா? இவங்க என்னடானா, நான் கல்யாணம் பண்ணால் அவங்க தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா சன்னியாசனம் போக சொல்லு, சன்னியாசியாகவே போக சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு சோபாவில் உட்காந்துக்க. ஜிம்முனும் டேயும் நான் அப்படியே ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே பா பா ஏன்ப்பா இப்படி சொல்கிறேன்? எங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு தானே சொல்கிறேன். நீ அதுக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு தானே சொல்கிறேன். நான் என்ன அவங்கள கரெக்ட் பண்ணியா தர சொல்கிறேன்? ஆமாண்டா ஆமாம். நீ இப்போ கேட்குறது என்ன தெரியுமா? நீ கரெக்ட் பண்ணி தர்றதும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் ஒன்றே தான். பெத்த பிள்ளைக்கு மாமா வேலை பார்க்க சொல்கிறியடா. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு இருக்கா இல்லையா? 2 பேரும் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? டாடி ப்ளீஸ் டாடி, பிடிச்சிருக்கு டாடி. இங்கே பாரு, என் சோத்துக்கு ஒலை வச்சிடாதீங்களா 2 பேரும் சேர்ந்து. நீங்கள் பேசுகிறத பார்த்தா அடுத்த நிமிஷம் அவங்கள்ட்ட போய் பேசுனா அடுத்த நிமிஷம் என்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கும் வித்தியாசம் இல்லைடா. அவங்க அசால்ட்டாக வேலையை விட்டு தூக்கிட்டு போயிடுவாங்களா? அடுத்தது நம்ம ரோட்டில் தானே பிச்சை எடுக்கணும். அப்படி பரவாயில்ல. என்னது ரோட்டில் பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு பரவாயில்லையா? அப்பயும் உங்களுக்கு அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். ஆமா டாடி ப்ளீஸ் டாடி. தெரிஞ்சிச்சுடி, உன் பசங்க நம்மளை ரோட்டில் பிச்சை வைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆண்டவா, முதல்ல அந்த மாதிரி அழுத்து தொலையாதீங்க. கொஞ்ச நேரம் என்னை யோசிக்க விடுங்க. போங்க போங்க, போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்த. டாடி டேய் போங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட. இப்போ ட்ரையான்ஸ்மெண்ட் தான் அவங்க அப்பா பக்கத்தில் 2 பேரும் 2 கையை பிடிச்சிட்டு அப்படியே பவுட் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்க. டேய் அதான் நான் பார்த்துக்கிறேன்றேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் பேசி மட்டும்தான் பார்ப்பேன், ஓகேவா? ஆனால் அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் அந்த மேரேஜ் எல்லாமே. இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு மறந்துட்டு உங்கள் வேலையை பார்க்கணும். டாடி என்ன டாடின்ட்டு சொன்னதை மட்டும் செய்யுங்க 2 பேரும். சரி டாடி, நீங்கள் பேசிப்பார். அவங்க ஓகே சொல்லலைன்னா நாங்கள் 2 பேரும் அவங்கள மறந்துட்டு நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் ஒர்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே, அவங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் குடுடி. அவங்க இப்போ பசியில் உட்காந்துருப்பாங்க. நல்லா இருக்குயா, நல்லா இருக்கு. தொட்டிலையும் கில்லு வாங்கலாம், புள்ள அழுகுதுன்னு கொஞ்சமும் செய்வாங்களாம். அந்த கதையாக இருக்குது நீ பண்ணுறது. இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இப்போ கொஞ்சிக்கிட்டு இருக்க. நீ உண்மையில சொல்கிற, நீ கொடுக்குற செல்லத்தில் தான் 2 பேரும் கெட்டு குட்டிச்சவரை ஆறாங்க. என்னமோ பண்ணுங்க அப்பா பசங்க சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டே கிச்சனுக்கு போயிடுறாங்க. அப்போது அவங்க அப்பா தான், சரி எப்படிடா உங்களுக்கு அவங்கள பிடிச்சிச்சு, எப்படிடா நீ அவங்கள பார்த்தீங்க? டாடி அது காரணமும் நீ தான் டாடி. நானா? ஆமாம், நீ தானே வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு எங்களை ட்ராப் பண்ண சொன்னேன். நாங்கள் அப்படி ட்ராப் பண்ணிட்டு வரும்போது தான் பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருச்சு டாடி. புரியலை, தெளிவாக சொல்லு. தெளிவாவா? இரு சொல்கிறேன். அது டேடா, அதாவது உனக்கு கார் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லி 1 வீக் மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு எங்களை ட்ராப் பண்ண சொன்ன தெரியுமா?
காலையில நான் ட்ராப் பண்ணுவேன். ஈவினிங் டயாங் ட்ராப் பண்ணுவான்ல. அப்போ நான் மார்னிங் உன்னை ட்ராப் பண்ண வரும்போதெல்லாம் அப்போ மின்யுங்கிய அவரை வந்து நான் பார்ப்பேனா, பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தேன். பார்க்கும்போது அழகா இருக்காங்க ஸ்டைலாக. அவரை 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 ஒரு மாதிரி ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு ரொம்ப பார்த்து சைட் அடித்தேன் டாடா. அதுக்கப்புறம் உன்னைய விட விட வரும்போது பார்க்கும்போது அப்படியே பூனைக்குட்டி மாதிரி இருந்தார் டாடா. அவரை பிடிச்சி கொஞ்சணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி அப்படியே நானும் விட்டுட்டேன். அப்படியே உன்னைய விட்டுட்டு விட்டுட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அவரை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் தான் வந்து ஜியான் மின் இண்டஸ்ட்ரீஸோட ஒன் ஆஃப் த சிஓன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் என்னோட பாஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து இந்த மாதிரிலாம் இருப்பார். அவர் இப்படி ஸ்டைல் பண்ணுவார், அப்படி இருப்பார், சாவேஜ் கிங்கு. அப்புறம் அவருக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டாடா. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு டாடா. நான் என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டாடா அவரை. அதனால தான் டாடா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேறு ஒன்றும் இல்லை டாடா. ஐயோ டே ஜிமின், ஏண்டா என்னைய வந்து ஒரு வாரம், ஜஸ்ட் ஒரு வாரம் மார்னிங் வந்து நீ ட்ராப் பண்ணிட்டு போனதில் உனக்கு லவ் ஸ்டோரி. வா ஓகே டே டயாங்கு, உனக்கு எப்படிடா டாடா? அதே தான் டாடா எனக்கும். ஆனால் இதில் என்னென்னா அவன் மார்னிங், நான் ஈவினிங். ஈவினிங் பிக்கப் பண்ண வரும்போதெல்லாம் வந்து ஜியான் ஜங்குக்கை தான் டாடா நான் பார்ப்பேன்னா. அவரை நான் பார்த்தோன்னே எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிச்சு டாடா. அதனால் வந்து பார்க்க அப்படியே முயல்குட்டி மாதிரி இருந்தாரா. அவர்கிட்ட அவர் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக வாக் பண்ணிட்டு வர்றது, அவர் அந்த கூலர்ஸை யூஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த அவர் டிரைவிங் பண்ணுற ஸ்டைலு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டாடா. ஒரு வாட்டி வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது வந்து அவர் வந்து கார் எடுத்துகிட்டு வந்தார். அவர் வந்து கரெக்டாக என்கிட்ட வந்து நிறுத்தினார் பாரு டாடா. அப்போ நான் உண்மையிலே வந்து ஃப்ளாட் ஆகிட்டேன் டாடா அவரை பார்த்து. எப்பயுமே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேனா, அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அவரை கிட்ட பார்த்தோன்னா டோட்டல் ஃப்ளாட் ஆகிட்டேன் டாடா. அப்படி இருக்கார் டாடா. அவர் ஆர்ம்ஸு, அவர் மசில்ஸு, அவரோட ஐஸு, நோஸு, டாடா முக்கியமாக அவர் லிப்ஸுக்கு கீழே ஒரு மோல் டாடா. அந்த மோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டாடா. அதனால நான் அப்பப்போ அவரை பார்க்குறதுக்காகவே உன் ஆஃபீஸுக்கு வந்து உன்கிட்ட உன்னைய கூட்டிகிட்டு வர்றதுக்காகவே வந்தேன். நீ கார் ரெடி ஆனாலும் நானும் ஜிம்மினும் வந்து அந்த மெக்கானிக் ஷாப்கிட்ட சொல்லி கொஞ்சம் லேட்டாகவே பொறுமையாகவே பண்ணித்தாங்கன்னு சொல்லி, அதனால தான் நீ 1 வீக்கில் உன் கார் ரெடி ஆக வேண்டியதாக வந்து 2 வீக்ஸாக நாங்கள் மாற்றணும் டாடா. வந்து எங்களுக்கு பிடிச்சி போச்சு டாடா. அதனால தான் டாடா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டோம். ஐயோ ஆண்டவா, இப்போ தாண்டா தெரியுது ஏன்டா எங்களை கூப்பிட்டேன்ற மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா செஞ்சு வச்சுருக்கீங்கடா, அமோகமாக செஞ்சு வச்சுருக்கீங்க. அது எப்படி ஒரு வாரத்தில் இவன் மார்னிங் பிக்கப் பண்ண அந்த 2 வீக்ஸில் மார்னிங் பிக்கப் பண்ணும்போது இவன் லவ் பண்ணிட்டான். நீ வந்து ஈவினிங் பிக்கப் பண்ணும்போது வந்து நீ வந்து லவ்வில் விழுந்துட்ட, அதுவும் எங்கள் சிஓ மேலே. நல்ல கதையாக இருக்குடா, ரொம்ப நல்ல கதையாக இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ இந்த கதையெல்லாம் யார்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்கன்னு தெரியுதா? உன்கிட்ட டாடா, வேற யார்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, பெத்த புள்ள வந்து அப்பன்ட்டு பேசுகிற பேச்சு இதெல்லாம். அது எப்படி என்ன சொல்கிறது, சாவேஜ் கிங்கு பூனைக்குட்டி கொஞ்சம் போல் இருக்குது, அழகாக இருக்கார் அப்படின்னு நீ வந்து எப்படி பார்த்தோன்னே விழுந்துட்ட, ஃப்ளாட் ஆகிட்ட. அது அவர் கண்ணு, முக்கியமாக அவரோட மச்சம். ஓ, இத்தனை வருஷத்தில் அவர் முகத்தில் மச்சம் இருக்குன்னே நீ சொல்லி தாண்டா எங்களுக்கு தெரியும். டாடா என்ன டாடா, போங்கடா 2 பேரும் போய் காலேஜ் வேலை இருந்தால் போய் பாருங்கள்.
ஐயோ ஆண்டவா! இவங்க அடியே கொஞ்சோண்டு பிபி டேப்லெட் இருந்தா எடுத்துட்டு வாடி. இவங்க பண்றதுல எனக்கு பிபி வந்துரும் போலடி. ஏங்க ஏங்க இப்படி இது பண்றீங்க? ஏன் அவங்க சரியில்லையா? ஐயோ! சத்தியமா சொல்றேன். அவங்க ரொம்ப நல்ல பசங்கடி. அவங்கள அப்பல்லாம் இல்ல. அவங்ககிட்ட எந்த குறையும் இல்ல. எதுவுமே கிடையாது. ஆனா இவங்கள நினைச்சு தாண்டி எனக்கு பயமா இருக்கு. அந்த தங்கமான பசங்களுக்கு போய் இவங்கள போய் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? டாடா! என்ன டாடா? நீ என்கிட்டயே எவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்ககிட்டலாம் போய் என்னென்ன சேட்டை பண்ண போறீங்களோ? ஐயோ! என்னால முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்டி. ஒண்ணு இவங்கள பத்தி பேசி நம்ம நடு தெருவுக்கு வர்றது கன்ஃபார்ம். இல்லன்னா பார்க்கலாம். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்ப என்னடா உங்களுக்கு வந்து நான் பேசணும் அவங்ககிட்ட அவ்வளோதானே? சரி உங்களுக்காக நான் பேசுறேன். ஆனா ஒரே ஒரு சான்ஸ் தான். நான் பேசுவேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அத பொறுத்து தான். ஓகேவா? அத தவிர்த்து நான் வந்து எதுவுமே நான் இது பண்ண மாட்டேன். ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் நீங்க சொன்ன மாரி உங்க வேலைய பார்த்துட்டு நீங்க இருக்கணும். ஓகே டாடா நாங்க இருக்கோம். அது சரி. ஆவுன்னா இந்த மாரி பாவமா மூஞ்சிய வச்சு எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறீங்கடா. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, போ டாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வா ஜிமினா போகலாம் ரூமுக்கு போய் நம்ம வீடியோ கேம் விளையாடிட்டே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல, ஓகே டயா வா போகலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீடியோ கேம் விளையாட போயிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா தான், இங்க என்னங்க அவங்க தான் சொல்கிறாங்கன்னு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. ஏதாச்சும் சீரியஸாலாம் ஆகாதுடி. எனக்குமே வந்து என் பசங்களை வந்து சேஃபாக பார்த்துக்கணும். இவங்களோட இதெல்லாம் வந்து இது பண்ணணும்னா அவங்க தாண்டி கரெக்டு. இவங்க எப்படி தான் இந்த டிசிஷனை எடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் நல்ல லைஃப் பார்ட்னரை தாண்டி அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒத்துப்பாங்களான்னு தான் தெரியல. ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம பசங்களுக்கு பெஸ்ட்டு லைஃப் இருக்கும். இல்லைன்னா பார்த்துக்கலாம். சரி விடு. நைட்டு டின்னருக்கு அவங்களுக்கு பிடிச்ச ரேமன் செய்டி. பாவம் ரேமனும் சுஷியும் செய்டி. பாவம் நாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அழுதுட்டாங்க வேற. ரொம்ப சின்ன வயசில் அழுதது. அதுக்கப்புறம் இப்போ தாண்டி அழுகிறாங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஆமாம். இப்படியே செல்லம் கொடுங்க. அவங்க சின்ன ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நடத்தி வச்ச நீங்கள் தான் இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டதுக்கும் இப்போ வந்து உங்கள் பாஸே பரவாயில்ல, பாஸாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசுகிறேன்னீங்க. இப்படி நீங்கள் செல்லம் கொடுக்குறனால தான் அவங்க கெட்டு போகிறாங்க. நான் என்னடி பண்ணேன்? நம்மளுக்குன்னு இருக்கிறது அவங்க 2 பேர் மட்டும்தான். அதுவும் வந்து 2 பேருமே உனக்கே தெரியும். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் அவங்க 2 பேரும் பிறந்தாங்க. 1க்கு 2ஆக பிறந்தாங்க. ஸோ நம்ம 10 வருஷம் இது பண்ணி வச்ச எல்லா சந்தோஷமாகவும் 2 பசங்களாக நம்மளுக்கு கிடச்சாங்கடி. அவங்கள போய் எப்படி கஷ்டப்படுத்த சொல்கிற? பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, சரி ஓகே நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், நானும் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிட. ஸோ இங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா? ஆக்சுவலி வந்து மிஸ்டர் கிம் அண்ட் மிஸ்ஸஸ் கிம் இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் ஜிமின் அண்ட் டயாங் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ ஜிமினும் டயாங்கும் வந்து ட்வின்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு ஜியான்மின் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, மேனேஜர் பொசிஷனில். ஸோ செட்டில்டான ஃபேமிலி தான். ஸோ அவர் வந்து அதாவது அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து மிஸ்டர் கிம் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து மிஸ்டர் கிம் மேலே ஒரு மரியாதை இது. ஸோ பல வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ மேனேஜராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட பசங்க தான் வந்து ஜிமின் அண்ட் டயாங். ஸோ ஜங்குக்கும் யோங்கியும் வந்து அந்த ஜியான்மின் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓஸ். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அப்பா இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து டேக் கேர் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பிரதர்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. வாங்க இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டாடா இன்னைக்கு நீ அவங்கக்கிட்ட பேசுவியா? 2 பேத்தையும் நான் பிச்சு போடுவேன். ஒழுங்கு முறையில் காலேஜ் கிளம்பி போங்க. நான் தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க.
அப்படின்னு சொல்ல, சரி சரி வாடா நம்ம 2 பேரும் காலேஜ் போகலான்னு சொல்லி 2 பேரும் காலேஜுக்கும் போயிடுறாங்க. ஈவினிங் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் அங்கே வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா தான், டேய் 2 பேத்துக்கும் என்னடா ஆச்சு? குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. கால் வலிக்க போகுதுடா, வந்து உக்காந்து தொலைங்கடா. நீங்கள் நடக்கிறத பார்த்தா எனக்கு தலை சுற்றுதுடா. அம்மா போம்மா. நீ வேற ஏம்மா பாரும்மா. அப்பா போய் பேசினாரா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. டேய் எப்பா என்னால் முடியலடா. நான் எத்தனையோ பேர் லவ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி எவனையும் நான் பார்த்ததில்லடா. அதுவும் நீங்கள் லவ் பண்ணுறது உங்கள் அப்பாவோட பாஸை. ஆனால் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா உங்கள் அப்பா கிட்ட சொல்லியும் இது பண்ணுறீங்க. என்னதான் நினச்சிட்ருக்கீங்க எனக்கு புரியல. மா அப்படி இல்லைம்மா, அவருக்கு வந்து எங்களை தெரியுமா. அப்பா ஆஃபீஸ்லலாம் இந்த பார்ட்டி அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது நம்மளை கூப்பிட்டு போயிருக்காங்கல்ல, அதனால் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவரையும் அவங்கக்கிட்ட பேசினதில்ல. அது வந்து என்ன சொல்கிறது, பிடிச்சிருந்துச்சும்மா பார்த்தோன்னே. இப்போ ஆக்சுவலி இந்த ரீசெண்டாக கூட அப்பாவோட இது பார்ட்டி அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு போனோம் தெரியுமா. அப்போது அதுக்கு முன்னாடி தான் வந்து அவங்க மேலே வந்து க்ரஷ்ஷு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சுமா, அவங்க அன்றைக்கி அந்த பார்ட்டியில் பார்த்ததுக்கப்புறமா தான்மா அது க்ரஷ்ஷெல்லாம் கிடையாது, அது லவ் தான் பண்ணுறோன்னு. அதுக்கும் காரணம் யார் தெரியுமா? அவங்க ஒரு 2 ஸ்டாஃப் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பேர் என்னமோ வந்துச்சு. ஒருத்தி பேர் லிஞ்சூன், இன்னொருத்தி பேர் வந்து ஐஷுன். அவங்க 2 பேரும் தாம்மா 2 பேர்த்துக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட பர்சனல் செக்ரட்டரியா வேறு. அதனால் 24/7 அவங்க கூடயே இருந்தாங்க தெரியுமா. அதை பார்க்க தான் எங்களுக்கு கோபமாக வந்துச்சு. அதனால தான் நாங்கள் அன்றைக்கி பாதியிலே பார்ட்டியை விட்டு வெளில வந்துட்டோம். அன்றைக்கே நாங்கள் பேசலாம்னு நினச்சோம் தெரியுமா. அதுவும் போச்சு. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசலான்னு நினச்சோம்மா, அதுவும் போச்சும்மா. ஏம்மா சிரிக்கிற? பின்ன என்னடா, இப்போ இருக்கிற பசங்கெல்லாம் 2 நாளில் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, 3ஆவது நாள் அவுட்டிங் போகிறாங்க, 5ஆவது நாள் என்னென்னமோ பண்ணுறாங்க, 10ஆவது நாள் பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வரையும் பேசலைன்னு சொல்லி புலம்பிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்களே. அதெல்லாம் விட வந்து பெத்த அம்மா அப்பா கிட்ட வந்து அந்த பர்சனை கரெக்ட் பண்ணி கூடன்னு கேட்குறீங்க பார்த்தியா. உங்களை மாதிரி பசங்களை நான் பார்த்ததே இல்லைடா. எப்பா எப்பட்றா எனக்கு போய் பசங்களா பிறந்தேன். உங்கள் அப்பாவை நான் அவ்வளோ தூரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்டா. நானும் உங்கள் அப்பாவும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம் தெரியுமா உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் என்னடானா வந்து எங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைங்க, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா சன்னியாசியாக போயிடணும்னு வந்து அழுறீங்க. ஐயோ என்னால் முடியலப்பா. ஆனால் உண்மையிலே சொல்லவா, உன் தாத்தா பாட்டி மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வையேன், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அவங்க எங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. ஒன்று தெரியுமா, உங்கள் அப்பாவுக்காக நான் வீட்டை விட்டு ஓடியெல்லாம் வந்திருக்கேன். இதே மாதிரி தான் நடந்துச்சும்போது எங்கள் வேறு பர்சனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னபோது, நான் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, நான் ஒரு பர்சனை விரும்புகிறேன் அப்படின்னோன்னே அவங்க ஒத்துக்காதனால நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, அவங்க வீட்டை விட்டு வெளில வந்து கோயிலில் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா தான் உங்கள் அப்பா கிட்ட பேசி எங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க. அப்படிப்பட்ட நாங்கள் பெத்த பசங்க இப்படி இருக்கீங்க. ஐயோ ஆண்டவா முடியலடா, எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. தயவு செஞ்சு வந்து உட்காந்து தொலைங்கடா, உங்கள் அப்பா வந்தானே நீங்களே கேளுங்கடா, வந்து உட்காருங்கடா அப்படின்னு சொல்ல, போம்மா எனக்கு சிரிப்பாலாம் இருக்கும். உன் பசங்க வாழ்க்கையை நினச்சி உனக்கு சிரிப்பு வருதில்ல, என்னடா சிரிக்காம லவ்வை போய் அவங்கக்கிட்ட சொல்லுன்னா எங்ககிட்ட சொல்லி புலம்பிகிட்ருக்கீங்க. அம்மா என்ன அம்மா வந்து உட்காருங்கடா அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அவங்க உட்காரதுக்கும் அவங்க அப்பா வர்றதுக்கும் கரெக்டாக அவங்க அப்பா வந்து கார் நிறுத்துகிற சவுண்டு கேட்டோன்னே 2 பேரும் குடு குடு குடுன்னு ஓடி போய் அவங்க அப்பா போய் நிற்க,
அவங்க அப்பா கையிலேருந்து பேகு வாங்கிட்டு 2 பேரும் ஆக்சுவலி அவர் லஞ்ச் பேக் அண்டு ஆஃபீஸ் பேக் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. ஸோ ஆஃபீஸ் பேக் ஒருத்தரும், லஞ்ச் பேக் ஒருத்தரும் வாங்கிட்டு, "அப்பா, அப்பா, டேய் நான் பேசலை. இன்றைக்கி ஃபுல்லாக நான் மீட்டிங்கில் இருந்தேன். அதனால் அவங்களும் மீட்டிங்கில் இருந்தாங்க. நான் பேசவே இல்லை. தேவையில்லாமல் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். என்றைக்கு நான் பேசுகிறேனோ அன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஓகேவா?" அப்பா அப்போ பேசலையா நீ? நான் பேசலை. போப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பேக்கை தூக்கி அவங்க அப்பா கையிலே கொடுத்துட்டு, போப்பா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடுகுடுன்னு ரூம்க்கு ஓடி போயிடுறாங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக், சுகா, சொல்லுங்க அங்கிள், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக், சுகா, ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அங்கிள், என்ன அங்கிள் பேசணுன்றீங்க? என்ன அங்கிள் இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்களை எத்தனை வருஷமாக எங்களுக்கு தெரியும். நீங்கள் நார்மலாக வந்து டேய் ஜங்குக், ஜேகே வந்து பேசு அப்படின்னு பேசணும்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து பேச போகிறோம். என்ன அங்கிள் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அது இல்லைப்பா, 1000 தான் இருந்தாலும் நீங்கள் செய்வோம் அங்கிள். மற்றவங்களுக்கு தான் செய்வோம், உங்களுக்கு நாங்கள் உங்கள் பசங்க மாதிரி தான். ஆ, சரிப்பா, சரி உட்காருங்க அங்கிள், என்ன விஷயம் பேசணும்? அதுவா, உங்களுக்கு என் பசங்களை தெரியுமா? உங்கள் பசங்களா? அங்கிள் உங்களுக்கு பசங்க இருக்குன்னு தெரியும், ட்வின்ஸுன்னு தெரியும். பட் அவங்கள பார்த்ததில்ல அங்கிள். நிறைய வாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியும். பட் ஆனால் அவங்கக்கிட்ட பேசினது இதெல்லாம் பண்ணதில்லை அங்கிள். ஓகே, பார்த்துருக்கீங்கல்ல? பார்த்துருக்கோம் அங்கிள், நோ பிரச்சனை இல்லை, பார்த்துருக்கோம். என்னாச்சு அங்கிள்? அதுவா, அது வந்து நீங்கள் எப்படி உங்ககிட்ட நான் சொல்லுவேன்? அங்கிள், என்ன அங்கிள் தயங்குறீங்க? எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். தம்பிங்களா, என் பசங்க உங்களை பார்த்து லவ் பண்ணிட்டாங்களாம். உட்காந்து என் வீட்டையே 2 ஆக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடியலடா, சத்தியமாக முடியல தம்பிங்களா. எப்படி நான் வந்து உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறதுன்னு தெரில. அவங்க டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட 2 வாரமாக இதாக பண்ணிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அவன் இல்லைன்னா நான் சன்னியாசியாக போகிறேன்னு வந்து 2 பேரும் இது பண்ணிகிட்ருக்காங்க. அங்கிள், புரியல அங்கிள், என்ன சொல்கிறீங்க? எங்களை பிடிச்சிருக்கு, சன்னியாசியாக போகிறாங்களா? இல்லைண்ணா, ஆமாப்பா, அவங்க இப்படி தான்ப்பா பேசிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேனா, அதனால் அவங்க என்ன கேட்டாலும் முடியாதுன்ற வார்த்தையே வர மாட்டேங்குதுப்பா. அதை நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. இந்த சொன்னனால 2 நாள் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா பேசுனியான்னு சொல்லி தொல்லை பண்ணி எடுக்கிறாங்கப்பா. என்னால் முடியல அவங்கள வச்சுக்கிட்டு. அதான் உங்ககிட்ட வந்து சொல்லி அவங்களுக்கு நீ புரிய வச்சா போதும்ப்பா. ஸோ அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்கப்பா. ஏன்னா நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், பட் அவங்க கேட்கல. நான் இல்லைன்னா நான் சன்னியாசியாக தான் போவேன், இல்லைன்னா எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைன்னு அவங்க பிடிக்கிறாங்க. இது என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் கொஞ்சம் பேசி பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல, அங்கிள், என்ன அங்கிள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் அதான் சொன்னேன்ல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா, சத்தியமாக தெரியல. இவங்க பண்ணுற வேலை அப்படி. எனக்கு அவங்களையும் வந்து இது பண்ணக்கூடாது, உங்களையும் இது பண்ணிடக்கூடாதுன்னு தான் தோணுது. ஓகே அங்கிள், நாங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட பேசுகிறோம், ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, பேசி புரிய வைக்கிறோம், ஓகேவா? அப்பா, எனக்கு தெரியும்ப்பா உங்களை நீங்கள் பேசி புரிய வைங்கன்னு. சரி அங்கிள், பார்த்துக்கலாம் விடுங்க. நீங்கள் அதை பற்றி ஏன் வரி பண்ணிக்கிறீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. அப்போது ஜங்குக்கும் சுகா தான், எஸ் கமெண்ட் அப்படின்னு சொல்ல, அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு, சார், ஆக்சுவலி வந்து மேனேஜர் சாரோட
பசங்க வந்திருக்காங்க. வாட்? என்ன? அப்படின்னு சொல்ல, இல்லை மேனேஜர் சாரோட பசங்க. என்னது என் பசங்க இங்கே வந்திருக்காங்களா? ஆமாம் சார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே, அவங்கள கொஞ்சம் உள்ளே வர சொல்லேன் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்ல 2 பேரும் உள்ளே வராங்க. ஸோ செம்ம அழகாக வந்து வராங்க. ஜங்குக், தயோங் அண்ட் ஜிமின் 2 பேருமே வந்து ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் கலர் ஜீன் தான் போட்டிருக்காங்க. ஸோ தயோங் வந்து ஹுட்டி டைப்பில் போட்டிருக்கான். ஜிமின் வந்து டிஷர்ட் மாடலில். ஸோ ஃபுல் ஹேண்ட், 2 பேருமே ஃபுல் ஹேண்ட். செம்ம க்யூட்டாக 2 பேரும் உள்ளே வராங்க. லைக் ஏஞ்சல் மாதிரி 2 பேருமே உள்ளே வராங்க. ஜங்குக்கும் யுகாவும் ஆன வாயை திறந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க டேடியும் என்னடா ஆச்சு, என்னடா இங்கே வந்திருக்கீங்க? டேடி மம்மி ஊருக்கு போயிடுச்சு டேடி. என்னது, உங்கள் மம்மி ஊருக்கு போயிட்டாளா? ஆமாம் டாடி, மம்மி ஊருக்கு போயிடுச்சு. ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் வீட்டில் யாருமே இல்லை டாடா. நாங்கள் வந்து அம்மா லன்ச் கூட செஞ்சு வச்சுட்டு போகலடாடா. நாங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பி இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க டாடா. நாங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டு வரும்போது மணி 12 மணி டாடா. பசிக்கும்ல, சமைச்சு கூட வச்சுட்டு போகல டாடா அப்படின்னு சொல்ல, ஐயோ சரி விடு, நான் உங்கள் அம்மாகிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் இப்போ எப்படிடா நான் நீங்கள் என்னடா பண்ணீங்க? டேடா நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டோம் டேடா. நாங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஐயப்பா தெய்வங்களா, நல்ல வேலையும் செஞ்சீங்க. டேடா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னடா? டேடா அம்மா கிச்சனை பூட்டிட்டு போயிடுச்சு. என்னது? புரியலை. கிச்சனை பூட்டிட்டு போயிட்டாளா? ஆமாண்டடா, நானும் தயங்கும் ஏதாச்சும் கிச்சனில் போய் சமைச்சிருவோம், கிச்சனே நாஸ்தி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு கிச்சனை பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அது சரி, நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க தான். டேடா? ஆமாம் டேடா. ஒன்றா டேடா டேடான்னு சொல்லுங்கடா 2 பேரும். அதனால் நாங்கள் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். உங்ககிட்ட வந்து 2 விஷயம், ஒரு விஷயம் கொடுக்குறதுக்கும் ஒரு விஷயம் வாங்கிட்டு போகிறதுக்கும் வந்தோம். என்னடா? சரி இப்போ எங்கடா 2 பேர் ரெடியாகி கிளம்பிருக்கீங்க? ஒன்றும் இல்லை டேடா, போர் அடிக்குது டேடா வீட்டில் இருந்து. ஏன் 2 பேர்த்துக்கும் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? டேடா செமஸ்டர் முடிஞ்சிச்சு டேடா. சரிடா டேடா, ரிசல்ட் வந்துருச்சுன்னா அடுத்தது ஒர்க்குக்கு தான் டேடா போகணும். ரிசல்ட் வர வரையும் ஜாலியாக நாங்கள் சுற்றுறோமே. இப்போ என்ன? அதுதான் உன்னோட ஏடிஎம் கார்டு கூட. எதுக்கு ஏடிஎம் கார்டு? டேடா ஐயோ ஆண்டவா இரு தரேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஏடிஎம் கார்டு தரேன். அச்சோ என் ஸ்வீட் டேடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த குஞ்சே எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கீங்க. சரி அப்புறம் என்ன கொடுக்க வந்தீங்க? டேடா தான் டேடா வீட்டு சாவி. என்னது வீட்டு சாவியா? நீங்கள் எங்கடா போகிறீங்க? டேடா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மூவிக்கு போகிறோம். மூவி பார்த்து முடிச்சுட்டு டின்னரை வெளியில் சாப்பிட்டு நைட்டு பீச்சில் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு நைட்டு ஒரு 12 மணி இல்லைன்னா 1 மணிக்கு வந்து வீட்டுக்கு வரலாம் டிசைட் பண்ணியிருக்கோம் டேடா. ஏன்னா ரொம்ப நாளாக நைட் ட்ராவல் பண்ணணும் நானும் தயாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அது இப்போ தான் வந்து டைம் கரெக்டாக சூட் ஆகிருக்கு. ஏன்னா அம்மா வீட்டில் இல்லை. அம்மா வீட்டில் இருந்தால் விடாது. இப்போ அம்மா வேற வீட்டில் இல்லை. அதனால் நானும் தயாவும் ஜாலியாக நைட் ட்ரைவ் முடிச்சுட்டு நாங்கள் வரோம். நீ பத்திரமா வீட்டில் இரு. அப்புறம் டேடா உனக்கும் சேர்த்து தான் கிச்சனை பூட்டிடுறாங்க. அதனால் போகும்போது உனக்கு சாப்பாடும் வாங்கிட்டு போயிரு. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க அப்பாவுக்கு ஹக் பண்ணிவிட்டு பாய் டேடா லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போக, ஐயோ என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்டி அவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு போக மாட்டியாடி? இல்லைங்க அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்கங்க, அதனால தாங்க. ஏன் இப்போ என்னாச்சு? அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவாங்களே. அது தெரியுது, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ நீ இல்லைன்னு சொல்லிட்டு நைட் ட்ரைவுக்கு கிளம்பிட்டாங்க 2 பேரும். என்னது நைட் ட்ரைவா? ஆமாம். ஏங்க நீங்களாம் எதுவும் சொல்ல மாட்டீங்க? ஆமாம், நான் சொன்னால் மட்டும் அவங்க கேட்டுறாங்களா? இப்படியே பண்ணுங்க, நீங்கள் செல்லம் கொடுக்குறதுனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க. சரி ஃபோனை வெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுட
தம்பி சாரி தம்பி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அங்கிள். இவங்க தான் உங்கள் பசங்களா? அங்கிள் நிஜமாவே இவங்க 2 பேர் தான் உங்கள் பசங்களா? ஆமாம் தம்பி. ஏன் என்னாச்சு? அங்கிள் உண்மையிலே இவங்க தான் உங்கள் பசங்களா? ஆமாப்பா உண்மையிலே இவங்க தான் என் பசங்க. ஐயோ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவர் காலில், ஏய் தம்பி தம்பி ஏன் தம்பி? ஐயோ அங்கிள் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். தம்பி புரியலை அங்கிள், கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். சரிப்பா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம்லாம் வாங்க. தம்பி என்ன தம்பி பண்ணுறீங்க? ஐயோ அங்கிள் இத்தனை நாளாக அவங்க உங்கள் பசங்கன்னு தெரியாமல் போச்சு அங்கிள். இல்லைன்னா எப்பயும் அவங்கள கல்யாணம் பண்ணி நாங்கள் கூட்டு போயிருப்போம் அங்கிள் அப்படின்னு சொல்ல, அப்படியே அவங்க அப்பா பார்க்குறாரு. புரியல தம்பிங்களா, என்ன சொல்கிறீங்க? அங்கிள் ஆக்சுவலி உங்கள் பசங்களை வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த காஃபி ஷாப்பில் பார்த்தோம் அங்கிள். அடிக்கடி உங்கள் பசங்களை வந்து அந்த காஃபி ஷாப்பில் தான் பார்ப்போம். எங்களுக்கு பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அங்கிள். க்யூட்டாக அவங்க பண்ணுறது, சின்ன சின்னதாக சண்டை போடுறது அப்படின்ட்டு. அன்னைக்கு வந்து பார்ட்டியில் தான் அங்கிள் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக நடந்த பார்ட்டியில் தான் அங்கிள் பார்த்தோம் அவங்கள. அப்போ வந்து அவங்கக்கிட்ட போய் பேசலாம்னு நினைக்கும் போது சடனாக அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க அங்கிள். அட பாவிங்களா! அப்போ நீங்களும் அவங்கள லவ் பண்ணி தொலைச்சிட்டிங்களா? ஆமாம் அங்கிள், லவ் பண்ணுறோம் அங்கிள். உங்கள் பசங்களை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? சரிப்பா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்போமா அவங்களுக்கு? சர்ப்ரைஸா அங்கிள், என்ன சொல்கிறீங்க? விடுங்க பார்த்துக்கிறேன். சரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, ஐயோ அங்கிள் தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அங்கே பேசிக்கிறாங்க. ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ 2 டேஸ் கழித்து அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க ஊர்லேருந்து. எங்கடி அவங்க அப்படின்னா, மேலே தாங்க வீடியோ கேம் விளையாடிட்டுருக்காங்க, அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்ல, இருங்க. டே டயான், டே ஜமன், டே மூச்சுக்குட்டி, டே கரடி குட்டி, கீழே 2 பேரும் வாங்கடா அப்படின்னு சொல்ல, தோமா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வர, அப்போ அவங்க அப்பா தான், டேய் இங்கே பாருங்கடா, இங்கே பாரு, இங்கே இருக்கு பாரு 2 ட்ரெஸ்ஸு, இதை 2த்தையும் போட்டுக்கோங்க. ஒன்றும் உங்களுக்கு 1 டே கழித்து மேரேஜ். ஸோ இதை கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் மேரேஜ் உங்களுக்கு. ஸோ எதுவுமே கிடையாது. அடுத்த நாள் உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ். ஒழுங்கு மரியாதையாக ரெடி ஆகி வர்றீங்க அப்படின்னு சொல்ல, டாடி என்ன டாடி நினச்சிட்ருக்க? மேரேஜ்னு பொசுக்குன்னு வந்து சொல்கிற. நாங்கள் தான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல. இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கிற. ஒழுங்கு மரியாதை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாளான்னைக்கு வந்து நிற்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல, டாடி முடியாதுலாம் இல்லை, நான் சொல்கிறத 2 பேரும் சரிங்க. இல்லைன்னு வைங்க, உங்கள் அம்மாவையும் என்னையும் உயிரோட நீங்கள் பார்க்க முடியாது. டாடி என்ன டாடி, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட, 2 பேருமே எதுவுமே பேசலை. அவ்வளோ அழுக வருது. அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து ரூமுக்கும் போயிடுறாங்க. ஸோ 2 டேஸும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ மேரேஜ் ஹாலில் தான் 2 பேரும் அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டே நடந்து வராங்க. நடந்து வந்து அவங்க அப்பா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த 2 பர்சன்கிட்ட வந்து நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சோன்னே அப்போது ஃபாதரும், பார்க் ஜிமன் ஆகிய நீங்கள் மிஸ் மின்யோங்கியை திருமணம் செய்ய சம்மந்தமா அப்படின்னு சொல்ல, ஜிமன் அப்படியே தலையை தூக்கி பார்க்குறாரு. ஸோ அங்கே சுகா ஸ்மைல் பண்ணிகிட்டே, ஹாய் மூச்சுக்குட்டி அப்படின்னு சொல்ல, ஏய் மோச்சி அப்படின்னு சொல்லி சொடக்கு போட, மியாவ் அப்படின்னு, என்ன மியாவ் நல்லா இருக்கே நீ மியான்னு சொல்லும் போது. சரி என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா? சம்மதம். ஃபாதர் சம்மதமா ஃபாதர்? அப்போது மின்யோகியாக நீங்கள் பார்க் ஜிமினே சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்ல, 2 பேரும் ரிங்கை மாற்றிக்க அப்படியே வந்து திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா அந்த இது வந்து அவருக்கும் கேட்டிருக்கும். ஸோ அப்படியே பார்த்து திருன்னு முழிச்சிட்டு அப்படியே இப்படி யூட்டன் போட்டு இவரை பார்க்க, ஹாய் கரடி அப்படின்னு சொல்ல,
ஏன்? அப்படியே வந்து டயாங்கோட லிப்ஸ அப்படியே க்ளோஸ் பண்ணேன். "ஒய் கரடி குட்டி, என்னடா ஆச்சு? அப்படியே அப்படியே புச்சு புச்சுன்னு இருக்கேடா கரடி குட்டி மாரி" அப்படின்னு சொல்லி கன்னத்த பிடிச்சி கில்ல. ஆ டயாங்கா திரும்பி வாய பொளந்துட்டு பார்க்க, அப்போ ஃபாதர் வந்து கிம் டயாங்கா, நீங்கள் ஜியான் சங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா? ஆ ஆ ஒய் கரடி குட்டி, என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா? அப்படின்னு கேட்க, ஃபாதர் அவனுக்கு சம்மதம் தான் ஃபாதர், கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கான், நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆ, ஓ ஓகேப்பா. ஜியான் ஜங்குக்காக நீங்கள் திங்டயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர், இதில் என்ன இருக்குது? சரிப்பா, மோதிரத்தை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் மோதிரத்தை மாற்றிக்க, அப்படியே ஜிமினும் டயாங்கும் ஒருத்தவங்க ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே அவங்க அப்பா ஃபேஸை பார்க்க, எப்பிட்றா சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சா? எப்பா அப்படின்னு சொல்லி கத்த, ஐயோ சர்ப்ரைஸ் ஆகலையா? ஷாக் ஆகிட்டாங்களோ? என்ன 2 பேரும் இப்படி மறைக்கிறாங்க? அப்பா உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணேன். இப்போ வந்து ஆக்சுவலி ஸ்டேஜில் தான் நின்றுட்டு கத்துறாங்க. ஸோ அப்போ வந்து ஜெவினும் டயாங்கும் அப்படியே யூங்கி பக்கமும் ஜங்குக் பக்கமும் திரும்ப, ஒய் இப்போ எதுக்கு எங்கள் மாமாவை வந்து நீங்கள் 2 பேரும் திட்டுறீங்க? எங்கள் மாமாவை திட்டுற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது, என் ஸ்வீட் மாமா அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லுங்க தம்பி, அவங்க கிடக்குறாங்க அப்படின்னு சொல்ல, ஹலோ அவர் எங்கள் அப்பா, நாங்கள் எங்கள் அப்பாவை திட்டுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். அவர் உங்கள் அப்பா தான், யார் இல்லைன்னா, ஆனால் அவர் என்னோட மாமா, எங்கள் மாமாவெல்லாம் நீ திட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு புரியல. ஹலோ ஓய் மூச்சி, என்ன சார்? என்னது சாரா? ஏய் நான் உன் புருஷன், ஒன்று சுகான்னு கூப்பிடு, இல்லையா யூங்கின்னு கூப்பிடு, இல்லைனா இப்போ ஒன்று கூப்பிட்டிய மியோன்னு அப்படின்னு கூட கூப்பிடு, என்ன சாரு மோருன்ட்டு அப்படியே போட்டேன்னு வையேன். ஐயா பாரு அப்படியே பொழு பொழு புழு புழுன்னு அப்படியே பால் கொழுக்கட்டை மாதிரி இருக்கடா, உன்னை அப்படியே முழுங்கணும்னு தோணுது. இன்னைக்கு நைட்டு உன்னை கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஜெமினா வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்க, க்ளோஸ் பண்ணிட்டு என் பால் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, இந்த பக்கம் டயாங்கும் ஜங்குக்கு தான். டயாங்கா நான் ஜங்குக்கை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி அவர் வேறு பக்கம் பார்த்துட்ருக்க, அப்புறம் ஜங்குக்கு தான், போதும் நீ பார்த்ததெல்லாம் அங்கே போதும் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணத்தை அழகாக ஸ்குவிஸ் பண்ணி திருப்புறாரு. அந்த ஸ்குவிஸ் அப்படியே கிஸ் பண்ணோன்னா அந்த லிப்ஸ் வந்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போது வந்து ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி வச்சுருக்கடா உன் லிப்ஸை, இப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல் இருக்குது. இன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு வேட்டை தான் அப்படின்னு சொல்ல, டயாங்கா அப்படியே முட்டை கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அப்புறம் என்ன கரடி குட்டி, நீ எப்படி என்னைய கூப்பிடலாம் டிசைட் பண்ணியிருக்க? என்னைய வேணாம் ஜங்குக்கா இது அப்பெல்லாம் கூப்பிட்றதுக்கு பதிலாக நீ என்னமோ எனக்கு பேர் வச்சியாமே, எங்கள் மாமா சொன்னார் பன்னி குட்டின்னு, நீ இனிமேட்டு பன்னின்னு கூப்பிடு, நான் இனிமேட்டு உன்னை கரடின்னு கூப்பிட்றேன், இன்னும் சரியாடி கரடி குட்டி அப்படின்னு சொல்லி அந்த பவுட் பண்ண லிப்ஸ்லேயே வந்து அப்படின்னு கிஸ் பண்ணேன். டயாங்கா அப்படியே அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. அப்போது சுகா தான், பாரு என்னோட சின்ன பையன், என்னோட 2 வருஷம் சின்ன பையன், அவன் புருஷனை கிஸ் பண்ணுறான், ஆனால் நீ இவ்வளோ கிட்ட நின்னும் ஒரு கிஸ் பண்ண என்னை விடுறியாடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் இந்த செர்ரி பழத்தை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி சுகாவும் ஜிமினோட லிப்ஸை வந்து அப்படியே கிஸ் பண்ணி
அப்படின்னு கிஸ் பண்ணேன். எல்லாருமே கிளாப் பண்றாங்க. ஸோ, இப்போது அவங்க அப்பா தான், டேய் எப்படியோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து லிட்ரலாக வந்து ஷாக்கில் தான் இருக்காங்க இப்போ வரையுமே. ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. கொஞ்சம் ஷாக்லேயே தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸில் வந்து ஒரு பக்கம் கண்லேருந்து தண்ணி வருது. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு, ஏய் என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இது பண்ணேன். தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்க, ஏய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணி கொடுத்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்று தெரியுமா, அவங்களும் உங்களை தான் லவ் பண்ணாங்களாம், நீங்கள தான் தேடிக்கிட்டு இருந்தாங்களாம், எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் இது பண்ணிட்டுருக்காங்க. அன்றைக்கி உங்களை பாட்டியில் பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்குள்ளே நீங்கள் பாட்டியை விட்டு போயிட்டாங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படியோ நான் நினச்ச மாதிரியே என் பசங்க லைஃப் ஒரு சேஃபான கையில் தான் நான் கொடுத்துருக்கேன். அது வரையும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்ல, சரிடா போடா போய் நீங்கள் காதலிச்ச புருஷன்ட்டே போய் இருங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா தான், டேய் இப்பயாச்சும் போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கடா, கல்யாணம் ஆகிடுச்சுடா, இனிமேட்டுக்கு யாரும் அவங்கள கொத்திட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, போம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஜங்குக்கையும் சுகாவையும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, லவ் யூ சுகா அப்படின்னு சொல்ல, ஐயோட லவ் யூ டோடா மோச்சி பாப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல, இந்த பக்கம் லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்ல, ஐயோ லவ் யூ என் கரடி குட்டி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி லவ் யூ சொல்லிக்கிறாங்க.